ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்முடைய பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுல உங்கள் ரயில் பயணங்கள் சிறப்பதற்கு நம்முடைய சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். இன்றைய தினம் புத்தாண்டு மற்றும் தமிழ்நாட்டில் ஏராளமான ரயில்களின் நேர மாற்றமும் இன்று முதலே நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதில் இன்றைய தினம் வைகை, திண்டுக்கல் பேசஞ்சர், வந்தே பாரத் போன்ற ரயில்களின் நேரத்தில் மீண்டும் சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் இன்று முதல் விருதாச்சலத்தில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நின்று சென்றிருக்கிறது. அனைத்தையும் விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 20665 20666 திருநெல்வேலி சென்னை எக்மோர் திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இன்று முதல் விருதாச்சலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் நின்று சென்றிருக்கிறது. ஆமாம், சோதனை அடிப்படையில் நிறுத்தம் வழங்குவதற்கு மத்திய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கி அதற்கான அறிவிப்புகளை அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், ரயில்வே அமைச்சர் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தார். தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இன்று காலை நின்று சென்றிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை தவிர வாரத்தின் 6 நாட்களும் இயங்கக்கூடிய இந்த வந்தே பாரத் திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூர் செல்லும் பொழுது விருதாச்சலத்திற்கு காலை 11:08 மணிக்கு 11:10 மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூர் நோக்கி செல்லும். மீண்டும் சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலி மார்க்கத்தில் மாலை 5:32 மணிக்கு விருதாச்சலத்திற்கு 5:34 மணிக்கு புறப்பட்டு திருநெல்வேலி நோக்கி செல்ல இருக்கிறது. இவ்வாறு இந்த ஒரு புதிய நிறுத்தத்தை சோதனை அடிப்படையில் வழங்குவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. இந்த சோதனை நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கு பொதுமக்கள் இந்த நிறுத்தத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திருநெல்வேலியில் புறப்படக்கூடிய வந்தே பாரத் இனி கோவில்பட்டி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, விருதாச்சலம், விழுப்புரம், தாம்பரம் ஆகிய நிலையங்களில் நின்று சென்னை எழும்பூருக்கு செல்ல இருக்கிறது. இதே போலவே முன்னதாக வைகை, வந்தே பாரத் டெமு ரயில்களின் நேரத்தை மாற்றியமைப்பதாக அறிவித்திருந்த நேரத்தில் மேலும் சில மாற்றங்கள் இன்று முதல் செஞ்சிருக்கிறாங்க. அதில் முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் 12636 சென்னை எழும்பூர் மதுரை வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்று முதல் சென்னை எழும்பூரில் இருந்து 30 நிமிடங்களுக்கு முன்னதாகவே மதியம் 1:15 மணிக்கு வைகை புறப்பட இருக்கும் நிலையில் மதுரை சென்றடையக்கூடிய நேரமும் விழுப்புரத்திற்கு அப்பாற்பட்டுள்ள அனைத்து நிலையங்களிலும் மீண்டும் நேர மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. முன்பு செய்த மாற்றத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து இன்று முதல் மதியம் 1:15 மணிக்கு புறப்படக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலானது திருச்சிராப்பள்ளிக்கு முன்னதாக மாலை 6:20 மணிக்கு வந்து சேரும் என தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மாலை 6:05 மணிக்கு 6:10 மணிக்கெல்லாம் புறப்பட்டு மதுரைக்கு இரவு 8:35 மணிக்கெல்லாம் இனிமேல் வைகை எக்ஸ்பிரஸ் சென்று சேர இருக்கிறது. முன்பு அப்டேட் பண்ணியிருந்த அட்டவணைப்படி பாத்தீங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸ் மதுரைக்கு இரவு 9:10 மணிக்கு போற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நிறைய டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி இரவு 8:35 மணிக்கே மதுரைக்கு போற மாதிரி டைமிங்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இதனால இனிமேல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து வரும் பொழுது வைகை மதுரை போன பிறகுதான் வந்தே பாரத் பின்னாடியே தான் போகுது. ஓவர்டேக்லாம் இருக்காது. இவ்வாறு தான் விழுப்புரம் தாண்டி ஒரு 10 நிமிடத்திலிருந்து 15 நிமிடங்கள் வரை முன்பு நாம் குறிப்பிட்ட அட்டவணையை மாற்றி அமைத்திருக்கிறாங்க. அந்தந்த குறிப்பிடப்பட்ட நிலையங்கள்ல 10 முதல் 15 நிமிடங்களுக்கு முன்னதாகவே அந்த குறிப்பிடப்பட்ட நிலையங்களுக்கு வரும் வகையில் இந்த அட்டவணை இருக்கிறது. இப்போது வைகை எக்ஸ்பிரஸ் மாலை 6:10 மணிக்கு திருச்சிராப்பள்ளியில் புறப்படுவதால் டெமு ரயில் புறப்படக்கூடிய நேரத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. திருச்சி திண்டுக்கல் டெமு ரயிலான 76835 ரயிலானது மாலை 6:10 மணிக்கு பதிலாக 6:05 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படும் என முன்னதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது 6:05 மணிக்கு பதிலாக 6:35 மணிக்கு இனிமேல் திருச்சிராப்பள்ளியில் புறப்பட இருக்கிறது. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா இன் பிட்வீன்ல வைகை எக்ஸ்பிரஸ் டெமோ ஓவர்டேக் பண்ணி தான் போயிட்டு இருக்கும். சோ அந்த ஓவர்டேக்லாம் அவாய்ட் பண்ற மாதிரி திருச்சிராப்பள்ளியில இருந்து லேட் டிபார்ச்சர் கொடுத்திருக்காங்க. இன்று ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து திருச்சிராப்பள்ளியிலிருந்து மாலை 6:35 மணிக்கு புறப்படக்கூடிய டெமோ ரயிலானது திண்டுக்கலுக்கு எந்த நேர மாற்றமும் இல்லாமல் இரவு 9:05 மணிக்கு சென்று சேரும். இன் பிட்வீன் ஸ்டேஷன்ல மட்டும் டைமிங்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன் பிட்வீன் ஸ்டேஷனான பூங்குடி, கொளத்தூர், சமுத்திரம், மணப்பாறை, செட்டியாப்பட்டி, வையம்பட்டி, கல்பாத்தி சத்திரம், அய்யலூர், வடமதுரை, தாமரைப்பாடி ஆகிய அனைத்து நிலையங்களிலும் நேர மாற்றம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. எப்படி பாத்தீங்கன்னா இந்த டெமோ கொண்டு இன்பிட்வீன்ல போட்டு ஓவர்டேக் பண்ணி விடுவாங்க வைகையை. சோ அது இப்ப லேட்டா டிபார்ச் ஆகிறதுனால இந்த ஸ்ட்ரெச்ல டிராவல் பண்ற நிறைய பேசஞ்சர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல 22624 மதுரை தாம்பரம் மகால் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இனிமேல் இரவு 8:35 மணிக்கு மதுரையில் புறப்படுவதற்கு பதிலாக இரவு 8:40 மணிக்கு 5 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட இருக்கிறது. இதே போலவே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலிலும் நேர மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா மாலை 3:05 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து வந்தே பாரத் புறப்படும் என அறிவித்த நிலையில் தற்போது 3:10 மணிக்கு புறப்பட இருக்கிறது. திருச்சிராப்பள்ளிக்கு இரவு 7 மணிக்கும் மதுரைக்கு இரவு 8:45 மணிக்கு திருநெல்வேலிக்கு இரவு 11 மணிக்கு இனிமேல் வந்தே பாரத் செல்ல இருக்கிறது. சென்னை எழும்பூரிலிருந்து 25 நிமிடங்கள் தாமதமாக, அதாவது இதனால் வரை மதியம் 2:45 மணிக்கு புறப்பட்டு வரும் வந்தே பாரத் இனிமேல் 25 நிமிடங்கள் தாமதமாக மாலை 3:10 மணிக்கு புறப்பட இருக்கிறது. 20665 இதனால இடைப்பட்ட நிலையங்களில் உள்ள அனைத்து நேரமே மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. தாம்பரம், விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி என அனைத்து நிலையங்களிலுமே நேர மாற்றம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. திருநெல்வேலி வரை இன்று முதல் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய ஏராளமான ரயில்களின் நேரத்தையுமே மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. சென்னை எழும்பூரிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய பேர்ல் சிட்டி இரவு 7:15 மணிக்கு புறப்படும். செங்கோட்டை செல்லக்கூடிய பொதிகை 7:35 ராமேஸ்வரம் செல்லக்கூடிய போட்மெயில் இரவு 8:35 திருநெல்வேலி செல்லக்கூடிய நெல்லை இரவு 8:50 குருவாயூர் எக்ஸ்பிரஸ் காலை 10:40 மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்படும். அதற்கு பதிலாக தாம்பரத்தில் புறப்பட்டு செல்லும். சோழன் எக்ஸ்பிரஸ் 7:45 மணிக்கு பதிலாக 8 மணிக்கு புறப்படுகிறது. வைகை எக்ஸ்பிரஸ் மதியம்
1:15 வந்தே பாரத் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் மாலை 3:10 ராமேஸ்வரம் செல்லக்கூடிய சேது எக்ஸ்பிரஸ் மாலை 5:55 என புதிய நேரத்தில் இந்த சென்னை எழும்பூரில் புறப்படக்கூடிய ரயில்கள் எல்லாமே இயங்க இருக்கிறது. இதே போலவே ஏராளமான ரயில்களின் நேரத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. NTES அப்ளிகேஷன்ல போய் மாற்றி அமைக்கப்பட்ட புதிய அட்டவணை தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று முதல் இன் பிட்வீன் ஸ்டேஷன் ஆகட்டும், அதாவது இன்று முதல் ஆரிஜினேஷன், டெஸ்டினேஷன், இன் பிட்வீன் ஸ்டேஷன் அப்படின்னு எல்லா டைமிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் பழைய டைமிங்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போகாதீங்க. ஏன்னா டைமிங்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நிறைய ட்ரெயின்ஸ்க்கு மாற்றி அமைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்க பயணங்களை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஒரு வீடியோல இருந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.